صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. நாளும் ஒரு நபிமொழி. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபித்தோழர் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள். நாளை கியாமத்துடைய நாளன்று ஒரு மனிதனை கொண்டு வரப்படும். அவன் ஒரு கெட்ட பாவியாக இருப்பான். அவன் யாரு தெரியுமா? நல்லவைகளை ஏவிக் கொண்டிருந்தான், ஆனால் அந்த நல்லவைகளை அவன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கவில்லை. தீய பாவமான காரியங்களிலிருந்து மற்றவர்களை தடுத்தான். அந்த பாவமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். அப்படியான ஒரு கெட்ட மனிதனை நாளை மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு அவனை நரகத்திலே வீசப்படும். நரகவாதிகள் எல்லாம் அவனை அப்படியே நாலாபுறத்திலும் சூழ்ந்து கொண்டு கேட்பார்கள், நீதான் உலகத்திலே நல்ல காரியங்களை நல்லவற்றையும் எங்களுக்கு ஏவிக் கொண்டிருந்தாயே, இப்போது உனக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது என்று நரகவாதிகள் இம்மனிதனை பார்த்து கேட்பார்கள். அதற்கு இம்மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் உங்களுக்கு நல்லதை ஏவிக் கொண்டிருந்தேன், ஆனால் நான் நன்மையான காரியங்களை செய்யவும் இல்லை, ஏவிய நன்மையின் பிரகாரம் நான் நடக்கவும் இல்லை. உங்களையெல்லாம் அசிங்கமான தீய காரியங்களிலிருந்து உங்களை நான் தடுத்து கொண்டிருந்தேன், ஆனாலும் அந்த தீய பாவமான காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். இதனால் தான் அல்லாஹு தஆலா இப்பேற்பட்ட கடுமையான வேதனையை கொண்டு என்னை தண்டிக்கிறான் என்று அம்மனிதன் சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மேற்படி நபிமொழி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களில் மகத்தான ஒரு நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒன்று கண்களால் ஒரு அசிங்கத்தை காணுகிற நேரத்தில் அதனை தடுப்பதாகும். நன்மையான காரியங்களின் பக்கமாக மக்களை அழைப்பதாகும். நாம் எந்த நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கிறோமோ, நன்மையை செய்யுமாறு மக்களை நாம் ஆர்வமூட்டுகிறோமோ, அந்த நன்மையை முதலாவது நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நன்மையை மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் அவர்களையும் அதன் பால் ஈர்க்க வேண்டும். அதே போன்று எந்த பாவத்தை நாம் கண்டு வெறுக்கின்றோமோ அந்த பாவத்தை முதலாவது நாம் விட்டு ஒதுங்கி அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மற்றவர்களை அதிலிருந்து பாதுகாக்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஆக செய்யாத அமலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அசிங்கங்களும் ஒரு மனிதனை நாளை நரகத்தின் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்திவிடும் என்பதனை மேற்படி நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. பாவமான காரியங்களிலிருந்து மற்றவர்களை தடுப்பதற்கு முன்னால் அந்த பாவமான காரியத்தை நான் செய்கிறேனா என்பதை ஒரு கணம் சிந்தித்து அந்த அசிங்கத்திலிருந்து பாவத்திலிருந்து முதலாவது நான் என்னை பாதுகாத்துக் கொண்டு இரண்டாவதாக மற்றவர்களை தடுக்க செல்ல வேண்டும். வெறுமனே நன்மைகளை ஏவுவதும் தீமைகளை தடுப்பது மாத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமையாக இருந்தால் நாளை மறுமை நாளில் கடுமையான தண்டனைக்கு அவன் ஆளாக்கப்படுவான் என்பதன் இந்த ஹதீஸ் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள், இதுவரை நாளும் ஒரு நபிமொழி நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியவர் மௌலவி அப்துல் ஹலீம் ஷர்கி அவர்கள்.